அன்புக்கும் பேர்மதிப்புக்குரிய தமிழக மக்களே, நாளைய தினம் மிகவும் முக்கியமான தினமாக இருக்கிறது. எந்தெந்த மாநிலத்தில் எல்லாம் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறதோ, குறிப்பாக புதுச்சேரி, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு, அனைத்து இடத்திலையும் நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கை தினமாக இருக்கிறது. பொதுவாக தேர்தலில் வந்துவிட்டால் அனைத்து கட்சிகளும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டதாக இருக்கும். ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆள துடிக்கின்ற கட்சியாக இருக்கட்டும், அல்லது புது உறவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆட்சியை கட்டுப்படுத்த வேண்டும், ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த தடவை இன்னும் அதிகமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், செய்திகள் வாயிலாக, வாட்ஸ்அப் மூலமாக புதிதாக வந்த நபர்கள், அதாவது விஜய் முதலமைச்சராகிவிட்டால் நான் விஷத்தை குடித்துவிட்டு என் குழந்தைகளுக்கு விஷத்தை ஊட்டி விடுவேன், நான் தற்கொலை செய்து கொண்டு என் குழந்தைகளை கொண்டு விடுவேன் என்றெல்லாம் வலைத்தளத்திலே பேச்சு பொருளாக இருக்கிறது. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் ஒவ்வொரு நபர்களும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று நமக்கு பிடித்த நபராக இருக்கலாம், அல்லது பிடிக்காத நபராக இருக்கலாம். யார் ஜெயித்தாலும் தமிழகத்தில் உள்ள முழு மக்களுக்கும் அவர்தான் முதலமைச்சராக ஆகப் போகிறார். அதனால் இன்று நாம் இவர் ஜெயிக்கவில்லை என்று விஷத்தை குடித்தோ அல்லது தூக்கு போட்டோ இறந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு நாம் இருக்க மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நாம் யாருக்கு அதாவது ஒரு வாக்கை அளித்திருக்கிறோம், சரியாக அளித்திருந்தால் அந்த நபர் அந்த தொகுதியிலே வெற்றி பெறுவார். இல்லாவிட்டால் அடுத்து பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தேர்தல்